ஆமா ஜோசியரே, ஏற்கனவே நாம பேசின விஷயம்தான். நம்ம கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனையும் அர்ஜுன் இனியா மேரேஜையும் ஒன்னா வச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அன்னைக்கு முகூர்த்த நாளான்னு நீங்க பார்த்து சொல்லணும். அப்படி இல்லனா நீங்களே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க ஜோசியரே, நல்ல நாளா பார்த்து குறிச்சு எடுத்துக்கிட்டு நேர்ல வாங்க. ஓகே. இனிய வாடி, அது வாயை கிளறி பாப்போம். உன் மாமியார் காரி என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு போவா. நீ போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியாமா? சரிங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. மீனாட்சி, மீனாட்சி சொன்னா கேளு மீனாட்சி. மீனாட்சி சொல்றத கேளு மீனாட்சி, கொஞ்சம் நில்லு மீனாட்சி. சும்மா இருங்க. சொல்றத கேளு மீனாட்சி. விடுங்க ஆனந்த். நில்லு மீனாட்சி. நீ போமா. சொல்ல பேசாம போயிட்டே இருக்க. நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன விடுங்க மீனாட்சி, நான் சொல்றத கேளு. விடுங்க மீனாட்சி. பாத்தியாடி, ஜோசியரை நாள் பார்க்க சொன்ன சூட்லயே மருமக 7:30 கூட்டுறா. மீனாட்சி, நான் சொல்றத கேளு மீனாட்சி. மீனாட்சி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? முதல்ல பெட்டியை கொடு. தொடாதீங்க. ஆனந்த், என்னப்பா பிரச்சனை? என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க. எதுக்காக பிரச்சனைன்னு கேளுங்க. என்னம்மா எகுறா பாரு. இவ தனியா ட்ராக் போட்டு போயிட்டு இருக்காடி. இனிமே உன் மாமியார் பாடு திண்டாட்டம் தான். இரு பாட்டி, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அத்தை, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. இந்த வீட்டு மருமகளா எந்த உரிமையும் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் பண்ணா அதுல நீங்க தலையிட்டு என்ன டம்மி ஆக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பெரியவங்க சின்னவங்கள வழி நடத்தணும், வழி மறைக்க கூடாது. சூப்பர் டி சூப்பர். பொளந்து கட்டுறா பாரு. ஆழாக்கு ஒசர இருந்துகிட்டு அடி பின்றாளே. ஏய் மீனாட்சி, அம்மாவே எதிர்த்து பேசுற, வாயை மூடு கொஞ்சம். ஆனந்த், அவளை தடுக்காத. அவ என்ன நினைக்கிறாளோ அத பேசட்டும். நீ கொஞ்சம் பேசாம இரு. அன்னைக்கு வசு குடியிருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு வாடகை கேட்டது குத்தமா? அப்படி கேக்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? அந்த நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டுறதை விட்டுட்டு என் மூக்க உடைக்கணுங்கிறதுக்காகவே அவுட் ஹவுஸ் அவ பேர்ல எழுதி வைக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்னடானா நம்ம கம்பெனிக்கு கொடுத்த செக்க இந்த வீட்டோட மருமக ஏன் கிட்ட கொடுக்காம வசு கிட்ட கொடுத்து பூஜை ரூம்ல வைக்க சொல்றீங்க. ஒரு மாமியாரா மருமகளை எங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல? இங்க பாருங்க, நீங்க வேணும்னா கம்பெனில வேலை பாக்குற ஒருத்திக்கு உரிமை கொடுத்து அழகு பார்க்கலாம். என்னால அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் JKR குரூப்ஸ் வீட்டோட மருமக. எனக்குன்னு அந்தஸ்தெல்லாம் இருக்கு. யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்கதான் வைக்கணும். இனிமே இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையும் உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு இனிமே இந்த வீட்ல? வேலைக்காரி முன்னாடிலாம் என்னால அவமானப்பட்டு இருக்க முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ உறுதியாதான் சொல்றியா மீனாட்சி? நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான், ஒரே மருமக. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன ரொம்ப கொண்டாடுவாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்ன மாதிரி இதோ இப்படி பெட்டிய தூக்கிக்கிட்டு வெளியில கிளம்புனதில்ல. ஒரு வார்த்தை அத்தை மீறி பேசினதில்ல. நீ நல்லா யோசிச்சுதான் சொல்றியா மீனாட்சி? நான் நல்லா முடிவு எடுத்துட்டு தான் பேசுறேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இத பாரு மீனாட்சி, ஈர துண்ட உதறதுக்கும் வெறும் துண்ட உதறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? ஈர துண்ட உதர்னா ஈரம் போகட்டும்னு அர்த்தம். வெறும் துண்ட உதர்னா அந்த உறவே வேண்டான்னு அர்த்தம். இப்ப நீ உதறது ஈர துண்டா இல்ல வெறும் துண்டா? எனக்கு மரியாதையும் அங்கீகாரமும் இல்லாத இந்த வீட்ல நான் இனியும் இருக்க விரும்பல. நான் போறேன். நான் ஈர துண்டா இல்ல வெறும் துண்டான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மீனாட்சி, போறேன்னு எடுத்தறிஞ்சு சபையில சொல்லிட்ட. உனக்கு அது சாதாரணமா தெரியலாம், ஆனா எனக்கு அது பெரிய வலிமா.
இத பாருமா, நாக்கு வரைக்கும் தான் நாம பேசின வார்த்தைக்கு நாம எஜமா. நாக்க தாண்டிட்டா நாம பேசின வார்த்தை நமக்கு எஜமா. நீ கேள்விப்பட்டது இல்லையா? அடியே, ரஜினி பட பஞ்ச் டைலாக் எல்லாம் உன் மாமியார் அப்படியே எடுத்து விடுதுடி. இத பாரு மீனாட்சி, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னா நான் அதை தடுக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனன்னா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க ஆண்டி. அடியே, இவளை நாம அனுப்பி விட்டுட்டோம்னு வச்சுக்கேன், அது நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் டி. இந்த சொத்து பூரா சிந்தாம செதறாம நீ ஆட்டைய போட்டுறலாம். ஆமா பாட்டி, அதுக்கு உன்னால ஆனதை செய். அம்மா, அவ ஏதோ கோவத்துல தான் இப்படி பேசுறா. கோவத்துல பேசுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆனந்த். இந்த வயசுல இவ்ளோ பேசக்கூடாது. அர்ஜுனம்மா, இந்த மீனாட்சி ரொம்ப மன வேதனையில இருக்கா. அவ கொஞ்ச நாளைக்கு அவ பிறந்த வீட்டுல தான் போய் இருக்கட்டுமே. வசு பாட்டி, நீங்க அமைதியா இருங்க. இது எங்க குடும்ப விவகாரம், எனக்கு எல்லாம் தெரியும். நான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி சீன் போட்டா எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நினைச்சா இப்ப அது எனக்கே ஆபத்தா முடியுதே. இப்ப என்ன பண்ணலாம்? என்னடி என்ன ஒதுக்கி விடுறா? இவளை விரட்டி விட்டுட்டா நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு பாக்கலாம். மீனாட்சி, இப்ப நீ என்ன பண்ண போற? வீட்டை விட்டு வெளியில போக போறியா, இல்ல சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உன் ரூமுக்கு போக போறியா? மீனாட்சி, வேணாம் மீனாட்சி, போகாத ப்ளீஸ். ஆனந்த், புகுந்த வீடுங்கிறது புனிதமான இடம். ஒரு பொண்ணுக்கு கழுத்துல எப்படி தாலி முக்கியமோ அதே மாதிரி புகுந்த வீடு முக்கியம். அதோட முக்கியத்துவத்தை மீனாட்சி புரிஞ்சுக்கல. நீ கெஞ்ச வேண்டாம். நான் நினைச்சது நடக்கல. அத்தை என்ன விட்டு கொடுக்காம கெஞ்சுவாங்கன்னு நினைச்சா, ஆனா அவங்க வீட்டை விட்டு போனா திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால மரியாதையா நாமளே உள்ள போறதா நல்லது. என்னடி நீ அது யூட்டர்ன் அடிக்கிறா? வீட்டை விட்டு வெளியே போவான்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்குள்ளேயே போறா. இவ அத்தைய மிரட்டி பாத்திருக்கா. அவங்க மிரட்டினதும் இவ அப்படியே அடங்கிட்டா. மீனாட்சி, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இப்பதாம்மா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. நீ எடுத்த இந்த முடிவு உனக்கானது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்காகவும் தான். ஒரு பொண்ணுக்கு கோவம் வரலாம், ஆனா அதே வில்லுல தொடுத்த அம்பா இருக்க கூடாது. நார்ல தொடுத்த பூ மாதிரி இருக்கணும். இந்த குடும்பத்துல இருந்து யாரும் பிரிய கூடாது, யாருக்கும் எந்த பிரிவும் வரக்கூடாது. அர்ஜுனும் ஆனந்தும் பிரியக்கூடாது, நீயும் இனியாவும் பிரியக்கூடாது. அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம், அன்பு எதுவுமே பிரியக்கூடாது. வசந்தராவும் நீயும் எப்பவும் பிரியவே கூடாது. ஷபா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. நான் உன்கிட்ட பேசினது என்னோட கோவம் இல்ல, அது அன்போட வெளிப்பாடு. அத நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு முடிவெடுத்த பாரு. அங்க மீனாட்சிங்கிற தனி ஒருத்திய விட உன்னோட குடும்ப கௌரவம் நிக்குதுமா. நான் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கேன். சரி, பெட்டி எடுத்துட்டு உள்ள போ. என்னடி நச்சோ? இனியா, என்னடி இது? இந்த வீல் சேர் பண்டரி பாய் மாதிரி சீன் போடுது. அவனும் பம்மரா. நான் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்குங்கிறத
இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த தடவை இந்த குடும்பத்தை உடைச்சு ஆனந்தையும் வெளியில கூட்டிட்டு போறேன் பாருங்க. ஆனந்த், இங்க வா. அம்மா, இத பாரு, மீனாட்சி ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்கா. அவகிட்ட திரும்ப இத பத்தி பேசி வேதனைப்படுத்தாத. அவகிட்ட சந்தோஷமா பேசு. முடிஞ்சா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். ஃபேக்டரி மேனேஜரோட அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. அர்ஜுன் சார் அங்க வந்துருவாரு. நீங்களும் அவர் கூட வந்துருங்க. ஓகே. என்ன 5 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. யாரு போட்டிருப்பா? இந்த ஃபைலை கொஞ்சம் செக் பண்ணிட்டு இதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இந்த வருமா ஆபீஸ்ல இருக்க பெரிய தலைங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது நியாயம். ஏன்னா அது சிஸ்டம் ஒர்க், அது வீட்ல இருந்து பண்ணலாம். நீங்க ஹவுஸ் கீப்பிங்கோட இன்சார்ஜ். ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் எப்படி வீட்ல இருந்து பாப்பீங்க? இதோ மேடம் இருக்கிற ரூம் எல்லாம் டஸ்டா இருக்கு. அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்து இங்க சரிப்பட்டு வராது. நீங்க அவங்களெல்லாம் நாளைக்கு வர சொல்லி இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுங்க. சரியா? ஓகே சார். அவங்கள நாளையில இருந்து ஆபீஸ்க்கே வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க, சீக்கிரம் போங்க. ஓகே சார். எதை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேட்க விவசாயம் இல்லாம போச்சு. 1 lakh கிரெடிட் ஆயிருக்கு. காத்தாலேயே கழுத கத்திச்சு. அதுவும் இல்லாம டிவில ஜோசியக்காரன் வேற தனம் வரவுன்னு சொன்னான். தீபாவளியும் முடிஞ்சு போச்சு, பொங்கலும் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நமக்கு தனம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எங்கேயோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். சத்தமா பேசிட்டனும். இந்த பணம் வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னது வசு மேடம் என்னையே பாக்குறாங்க? மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமா பேசிட்டனும். ஒருவேளை ஏதாவது ஸ்பெஷல் அட்வான்ஸ் அலவன்ஸ்னு ஆபீஸ்லயே போட்டிருப்பாங்களோ? அதான் வசு மேடம் நம்மளே பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுரும். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க உத்தமன். இல்ல மேடம், நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸுங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா அலவன்ஸ் ஏதாவது போடுறாங்களா? இல்ல, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஐடியா கொடுத்ததுனால உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த கம்பெனிக்காக சின்சியரா உழைக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்களா? என்னது? உங்க அக்கவுண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கா? என்ன மேடம் இவ்வளவு ஷாக்கா கேக்குறீங்க? இத பாருங்க உத்தமன், எல்லாரும் சொல்ற மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்க. எல்லாரும் என்ன பத்தி என்ன சொல்றாங்க மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லபடியா தான் சொல்லிருக்காங்க. என் அக்கவுண்ட்டுக்கும் 5 lakhs கிரெடிட் ஆயிருக்கு, உங்களுக்கும் 1 lakh கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து பணம் கிரெடிட் ஆயிருந்தா கம்பெனி பேர் வந்திருக்கும். இது ஏதோ அன்னோன் அக்கவுண்ட்ல இருந்து வந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? கம்பெனில இருந்து வரலையா? அப்ப யார் போட்டிருப்பா? அதான் யார் நம்ம அக்கவுண்ட்ல பணம் போட்டிருப்பா, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். மேடம் அதெல்லாம் எதுக்கு மேடம்? இந்த விஷயத்துல நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது. குடுக்கறதையும் கூரை பிச்சிட்டு குடுக்குதுன்னு வாங்கிட்டு சைலண்டா இருந்துடணும். புரியாம பேசாதீங்க உத்தமன். மேடம் மறுபடியும் 1 லட்சம். எனக்கும் 3 லட்சம். ஐயோ கலக்கல் மேடம், சூப்பர். அப்போ என்ன கலக்கல்? விளையாடுறீங்களா உத்தமன்? இனிமேல் தான் விளையாடவே போறேன். ஏகப்பட்ட செலவு அணிவகுத்து நிக்குது மேடம். இந்த பணத்தால தான் அதெல்லாம் சரி செய்ய போறேன். சம்மருக்கு கேரளா போய் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். அதுக்கு டிக்கெட் போட போறேன். அதோட பெட்ரூம்க்கு ஒரு ஏசி, அதுக்கப்புறம் 55 inches டிவி, ஹோம் தியேட்டரு, ஆக மொத்தம் எல்லா பணத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ண போறேன். உத்தமன் ஓவரா கனவு காணாதீங்க. சமயத்துல தப்பா சில பேர் கிரெடிட் பண்ணிடுவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடும்.
காக்கா வடைய தூக்கிட்டு போன மாதிரி பட்டுன்னு எல்லாமே போயிடும். அதோட யாரு அக்கவுண்ட்ல இருந்து பணம் போடுறது? இதையெல்லாம் சும்மா விடக்கூடாது உத்தமன். இதெல்லாம் சட்டப்படி தப்பு. உடனே இதை நம்ம பேங்கோட கவனத்துக்கு கொண்டு போகணும். என்ன மேடம் இது? சின்ன குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாத்துற மாதிரி சொல்றீங்களே. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? வந்த பணத்தை நான் விட மாட்டேன். இப்பவே ஏடிஎம் போய் பணத்தை எடுக்க போறேன். அப்படியே எடுத்தாலும் உங்களை விட மாட்டாங்க உத்தமன். பேங்க்ல இருந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் உங்களை வீட்ல வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தேவையா? ஐயோ, இவ்வளவு பணம் இருந்தும் அனுபவிக்க முடியலையே. அது உங்க பணம் இல்லையே. மேடம், தலைவாழை இலை போட்டு பிரியாணியை முன்னாடி வச்சு கைய பின்னாடி கட்டி போட்டா நான் எப்படிதான் சாப்பிடுறது? இத பாருங்க உத்தமன், அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்தா அமைதியா வேடிக்கை பார்க்க கூடாது. அது சட்டத்துக்கு முரண்பாடான வழியில வந்திருந்தா அவங்க செய்யற சட்ட விரோதமான காரியத்துக்கு நாமளும் உடந்தை ஆயிடுவோம். அதனால உடனே நான் பேங்குக்கு போனை போட்டு விசாரிக்க போறேன். மறுபடியுமா? யாரு அக்கவுண்ட்ல பணம் போட்டதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? உங்க குழப்பம் தீரணும்னா 2 பேரும் ஆபீஸை விட்டு வெளியே வாங்க. வெளியே கிரே கலர் கார் ஒன்று இருக்கும், அதுல ஏறுங்க. மேடம், இது என்ன மேடம் மெசேஜுக்கு மேல மெசேஜா வருது? இன்னைக்கு முழிச்ச மொழியே சரியில்லையா? அதானே, என்ன நடக்குதுங்க? அக்கவுண்ட்ல பணம் போடுறாங்க, கார்ல வாங்குறாங்க. மேடம், வழக்கமா கார்ல கடத்திட்டு போய் தான் பணம் கேட்பாங்க. இவனுங்க என்னடானா பணத்தை போட்டுட்டு கார்ல கடத்திட்டு போயிடுவானுங்க போல இருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு உத்தமன்? நம்ம அமைதியா இருந்தாதான் ஆபத்து. சரி போலாம் வாங்க. என்னது போலாமா? மேடம், அர்ஜுன் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அதெல்லாம் வேண்டாம் உத்தமன், நான் தான் இருக்கேன்ல. பயப்படாம வாங்க. தேவைப்படும் போது நம்ம அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிக்கலாம். அப்ப ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பண்றது? வாங்க போங்க. உத்தமன், அவங்க போன்ல சொன்ன கார் இதான் நினைக்கிறேன். என்ன உத்தமன் அப்படி பாக்குறீங்க? வாங்க கார்ல ஏறி போலாம். என்ன மேடம் வாங்கன்றீங்க? ஊர் உலகத்துல என்னென்னமோ நடக்குது. இவன் யாருன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு கார் அமைச்சு வாண்டான். என் வாழ்க்கையில நிறைய கனவுலாம் இருக்கு மேடம், வர்றதுக்கே பயமா இருக்கு. பயப்படாதீங்க உத்தமன், நம்ம கிட்ட இருந்து அவங்க எதையோ எதிர்பார்க்கறாங்க. அதனால இப்ப நம்ம சேவை அவங்களுக்கு தேவை. அதனால நோ ஃபியர் நோ டென்ஷன். வாங்க போலாம். ரைமிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, வாங்க. போயப்பா.